ஏன் சின்ன பொண்ணு காய்கறி கடைக்கு போகும்போதே ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்க, அது என்ன சின்ன பொண்ணு? அதான் நாலு முடி நானும் யோசிக்கிறேன், என்னன்னே ஞாபகம் வர மாட்டேங்குதே. சின்ன பொண்ணு எப்பவுமே இப்படிதாக்கா, ஏதாவது பேசும்போது தான் அவளுக்கு திடீர்னு ஏதாவது ஒன்று ஞாபகம் வரும். விடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளே சொல்லிடுவா. அதுவும் சரிதான் தீபா. கனி, நீ எப்படி வந்த? அதான் நீங்கள் ஏதோ லெட்டர்னு பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். அது என்ன லெட்ரு? அது லெட்டரு என்னன்னா, நீ அம்மா கிட்ட சொல்லாத. அது ஒன்றும் இல்லை கனி, எக்ஸாமில் அவ லெட்டர் ரைட்டிங்கே சரியாக எழுதலை, அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நீ அது அம்மா கிட்ட சொல்லிடாத. அது சொல்லிட்டீன்னா உங்கள் அம்மா எக்ஸாம் நல்லா எழுதலேன்னு அவளை அடிச்சிட போகிறாங்க, அதனால தான் அவள் அவ்வளோ தயங்குறா. ஓ, இவ்வளோதானா? ஆமாம், நீ என்ன நினச்ச? நான் கூட யாராவது உனக்கு லெட்டர் ஏதாவது கொடுத்துட்டாங்கன்னு நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லட்டி, நீயே ஏட்டி தேவையில்லாமல் ஏதாவது வளர்ற. அது இல்லட்டி, நீங்கள் பண்ணுறதை பார்த்தா தான் எனக்கு அப்படி தோணுது. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கனி. சரிங்க ரக்ஷிகா, நான் வரேன். சரிடி, நம்ம எதா இருந்தாலும் வெளியே பேசிக்கலாம், இது நம்ம வீட்டுக்குள்ளே பேச வேண்டாம், சரியா? நானே இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன்டி. அப்போ சரி. லலலலலலலா, 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 லலலலலலலா. என்ன இங்க ஒரே புகையா இருக்கே. சின்ன பொண்ணு. யாரு? ஓ, புருஷா? என்ன புருஷ்? இதெல்லாம் என்ன சின்ன பொண்ணு, நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எங்க அம்மா வந்தாங்கன்னா அவ்வளவுதான். எங்க கோவப்படாதீங்க, உங்க அம்மா வந்தா என்னை பார்த்து சந்தோஷம் தான் படுவாங்க. என்ன சின்ன பொண்ணு வளர்ற? ஐயா, அம்மா என்னமா செய்யறாங்களே? ஆமா மக்களே, உங்களுக்காக நான் பாயாசம் செய்யலான் இருக்கேன். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? ஏங்க, சிலிண்டர் தீர்ந்து போச்சு, இப்ப என்ன பண்றது? எப்படி சமையல் செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு தானே சின்ன பொண்ணு கரண்ட் அடுப்பு வாங்கி கொடுத்துருக்கேன். கரண்ட் எல்லாம் அப்பப்ப கட் ஆயிடுதுங்க, அதனாலதான். ஏன் சின்ன பொண்ணு, இதெல்லாம் ஓரமா வீட்டுக்கு வெளியே வச்சுக்க கூடாதா? நான் எது பண்ணாலும் நீங்க குத்தமாவே சொல்றீங்க. நான் இப்பவே சில்லுவை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு, நான் அடுப்பு எடுத்து வீட்டில் ஒரு ஓரமாக வச்சிடுறேன். நீ எங்களுக்கு சமைச்சு ஏதாவது கொடு. அம்மா, எனக்கும் வேணுமா? ஓகே. லா 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 லா. ஓஹோ. வா சின்ன பொண்ணு, உங்க வீட்ல என்ன சாப்பாடு? அக்கா, எங்க வீட்டில் கேஸ் தீந்துருச்சுக்கா, அதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சின்ன பொண்ணு, எங்க வீட்லயும் சிலிண்டர் தீந்துருச்சு சின்ன பொண்ணு. நானே தீபா வீட்ல போய் கரண்ட் அடுப்புல இது செஞ்சுட்டு வந்திருக்கேன் சின்ன பொண்ணு. அப்படியா? சரி சரி. ஆமா சின்ன பொண்ணு. சரி, அப்ப நானும் தீபா வீட்டுக்கு போய் எனக்கும் வேண்டியது கொஞ்சம் செஞ்சுக்கிறேன். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பண்ற? நீ போய் நான் சாப்பாடு கொஞ்சம் செஞ்சுக்கிறேன்னு சொன்னா அவன் நான் தான் உன்னை அனுப்புனேன்னு நினைச்சுக்க மாட்டாளா? அக்கா, அவ அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாக்கா. போ சின்ன பொண்ணு, நீ என்னமோ பண்ணு. ஏன் நாலு முடி எதுக்கு எடுத்தாலும் வறுத்து வர? அக்கா அக்கா. தீபா, வா தீபா. தீபா, சின்ன பொண்ணு எங்க வீட்ல சமைக்கிறதுக்கு கேட்குறா. நானே உங்க வீட்டில் தான் சமைச்சிட்டு வந்தேன்னு சொன்னேன், நீயும் அப்படியே சொல்லிடு. ஓ அப்படியா? சரி சரி. தீபா, தீபா. என்ன சின்ன பொண்ணு? தீபா, வசந்திக்கா உங்க வீட்டில் தான் சமைச்சு எடுத்துட்டு வந்தாங்களாமா. நானும் உங்க வீட்லயே வந்து கொஞ்சம் சமைச்சுக்கிட்டுமா? சரி, கொண்டு வா சின்ன பொண்ணு. ஆமா, நீ அப்படி என்னதான் சமைக்கிற? அக்கா, நான் சாப்பாடு, ரசம், குழம்பு, பாயசம், தயிர் பச்சடி, பிரியாணி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, மட்டன் எல்லாமே பண்ணணுக்கா. ஏன் சின்ன பொண்ணு, ஏதாவது ஒன்று சேருக்கு நீ கேட்பேன்னு பார்த்தா இத்தனையுமா செய்வாங்க சின்ன பொண்ணு? ஏன் நாலு முடி? அதானே, நீ இத்தனோண்டு செய்வேன்னு பார்த்தா இத்தனை செஞ்சினா எங்க சின்ன பொண்ணு போறது? என்ன மாதிரி ஒரே ஒரு சமையல் வெஜிடபிள் பிரியாணி மட்டும் செஞ்சுட்டா கூட பரவாயில்ல. என்னது வெஜிடபிள் பிரியாணியா? என்னதுக்கா? இல்ல தீபா, ஞம் 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 ஞம். நான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்ச மாதிரி இவ்வளவு செய்ய சொன்னா இது இத்தனை செய்யறாங்கறா? ஞம் 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 ஞம். அக்கா, கொஞ்சம் அங்க பாருங்க. சின்ன பொண்ணு, இந்த பக்கம் வா சின்ன பொண்ணு. ஞம் ஞம் ஞம். இரு நாலு முடி, கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிறேன். முதல்ல நீ இங்கிருந்து போ, நான் வீட்டுக்கு செஞ்சு வச்சிருக்கிறதையும் முழுசு முழுங்கிடுவ போலயே. ஏன் நாலு முடி, நான் கொஞ்சம் தானே சாப்பிட்டேன். அம்மா தாயி, முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணுமா. தீபா, பிரியாணி அருமையோ அருமை. நிஜமாலுமா சின்ன பொண்ணு?
ஆமா. ஞம், 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 ஞம். தீபா ஞம், 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 ஞம். தீபா நீயும் முதல் வெளியே போ தீபா. அக்கா உண்மையாலுமே பிரியாணி சூப்பர். ஐயோ அம்மா, நாங்க ஓடிட்டோம். சரி இவளுக்கு வேற வேலையே இல்லை, இருந்த சாப்பாடு பாதிக்கு பாதி கிள்ளிட்டாளுங்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கிளிலிங் கிளிலிங். என்ன இவன் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான்? ஹலோ, டேய் சொல்றா, ஏன்டா அப்படியே விட்டுட்டு போயிட்ட? ஏய், நாங்கள் கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று இருந்தேன், நீ தான் என்னை பார்க்கல. நான் உனக்கு ஃபோன் அடிச்சா நீ கோவமா போயிட்ட. சரிடா. சரி, என்னாச்சு? அவ உங்ககிட்ட இருந்து அந்த லெட்டர் வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஆமாடா, அவ வாங்கினா. அப்புறம் என்ன சொன்னா? அவ எங்க சொன்னா? அவ பேசுறக்குள்ள நான் வந்துட்டேன். ஏன்டா, அவகிட்ட நின்று இன்னும் 2 வார்த்தை பேச வேண்டியது தானே? ஆமா, அப்படியே நீ நின்றுட்டியா? நானும் கூட நின்று பேசுறக்கு எனக்கும் அங்க கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, அதான் வந்துட்டேன். சரிடா மச்சான், நாளைக்கு பார்க்கலாம். ஓகேடா ஓகேடா, பை. வருண் ஐயோ அம்மா, இதோ வரேம்மா. சத்யா, ஏ சத்யா, இவரா? எதுக்கிட்ட லெட்டர் கிழிச்சு போட்டு வந்த? இது எப்படி இவருக்கு தெரியும்? சத்யாமா சத்யாமா. அம்மா நீங்களா? நான் தான் மக்களே உங்களை கூப்பிட்டுட்டே இருக்கேன். தண்ணி குடிச்சிங்களா? ம் குடிச்சாச்சுமா. சரிம்மா நான் வரேன். என்னாச்சு மக்களே? அப்பா நல்ல வேலை, அது இமேஜினேஷன் தான், ஒன்றும் இல்லைம்மா, நான் வரேன்.